வெல்கம் பேக் டு சாண்ட்ரா விலாக். இன்றைக்கி என்ன டே அப்படின்னா, எங்களோட லைஃப்பில் நடந்த முக்கியமான டே இன்றைக்கி. எங்களோட கல்யாண நாள் தான், அதுவும் சண்டே எதுவுமா வந்திருக்கு. லீவுங்கிறதால இன்றைக்கி ஃபுல் டே வெளியே தான் போக போகிறோம். காலையிலேயே எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு சன்லைட்டில் தான் ஹேரை காய வைக்கிறதுக்காக வந்திருந்தேன். காஃபியும் போட்டு எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு. என்ன செடி பூ எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். டெய்லியும் இது பார்க்குறது வழக்கம் இருக்குது. இன்றைக்கும் ஒரு ரவுண்டு பார்த்தாச்சு. இன்றைக்கி காலையிலேயே சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்த ஃபோட்டோஸ்க்கெல்லாம் பூ வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் தான் அதை பூவெல்லாம் வச்சாங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிறதால அவங்க வச்சாங்க. அப்படியே ப்ரேயரும் பண்ணியாச்சு. இந்த தடவை தான் சண்டே வந்ததாக என்னோட ஞாபகம் இருக்குது. இது எங்களோட 7th இயர் முடிஞ்சு 8வது வருஷத்தில் நாங்கள் அடி எடுத்து வைக்கிறோம். 8 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் மேரேஜ் ஆகின மாதிரி இருக்குது. காலையிலேயே சர்ச்சுக்கு போயிட்டு இட்லியும் வாங்கிட்டு வந்தாச்சு. எனக்கும் பசங்களுக்கும் மட்டும்தான் இட்லி. அவங்களுக்கு வந்து பழைய கஞ்சியில் கருவாடு குழம்பு ஊற்றி கொடுத்துருந்தேன். அதுவும் டேஸ்ட்டாக இருந்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் இட்லியை தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்கள் வீட்டில் கீழே உட்காந்துருந்து சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, இவ்வளோ ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்குது உட்கார்றதுக்கு. அப்புறமா அதில் பரிமாறுறதுக்கெல்லாம் இவ்வளோ ஸ்பேஸ் தான் இருக்குது. சரி சீக்கிரமாக வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம். கடவுளோட அருளாலையும் எங்களோட கடின உழைப்பாலையும் சீக்கிரமாக கட்டிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கோம். காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வள்ளியூருக்கு தான் கிளம்புனோம். ஏன்னா எங்களோட லைஃபே ஸ்டார்ட் ஆகுனது அங்கே தான். அதனால் எல்லா கல்யாண நாளுக்குமே நாங்கள் வள்ளியூருக்கு கண்டிப்பாக போவோம். அங்கே போய் ப்ரேயர் பண்ணிட்டு தான் வருவோம். இது வந்து வள்ளியூரில் இருக்கிற ஃபாத்திமா சர்ச்சு தான். அந்த கோயிலில் தான் போய் நாங்கள் எப்போவுமே ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். இந்த டைமும் போயிருந்தோம். ஆனால் கோயிலுக்குள்ளே ஏதோ வேலை நடக்குது போல். வெளியே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக பள்ளம் தோண்டி வச்சுருந்தாங்க. அதுக்காக பக்கத்தில் ஒரு ஷெட்டு போட்டு அதில் வந்து கோயிலுக்குள்ளே இருந்த எல்லா சிறுபத்தையும் எடுத்து இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே தான் ப்ரேயர் நடக்குது போல். நாங்கள் போன நேரத்துக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அதையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே இருந்த எல்லாத்தையுமே ஆனோவுக்கு காட்டி கொடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா எங்கள் சர்ச்சில் இவ்வளோ சிறுபம் இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். இங்கே வந்து நிறைய சிறுபம் இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. எல்லாமே அந்த க்ளே ஐட்டங்கள் இருக்குல்ல, அந்த இதில் பண்ணது போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சூப்பராகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நாங்கள் வந்து ஃபுல்லாக அந்த சர்ச்சை வந்து முன்னாடி போகும்போது சுற்றி பார்ப்போம். இன்றைக்கி அது வந்து பார்க்க முடியலை. அதனால் கொஞ்சம் நேரம் அப்படி ஹாயாக உட்காந்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படி கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும். அந்த இடத்துல போய் உட்காந்தா எனக்கு அப்படி ஃபீல் ஆகும். அதனால் கொஞ்சம் நேரம் அங்கே போய் உட்காந்துட்டு இருந்துட்டு வந்தோம். நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிளேஸில் போய் நிம்மதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் அந்த பிளேஸுக்கு போக முடிஞ்சுது அப்படின்னா போயிட்டு பார்க்குறோம். சரி ஓகே, இன்றைக்கி வந்து வள்ளியூர் வந்தாச்சு. ஃபுல் டே வந்து இன்றைக்கி நான் வந்து சமைக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருந்தேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு நாளாச்சும் எனக்கு ரெஸ்ட்டு வேணும் அப்படின்ட்டு ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல் டே நம்மளுக்கு வெளியே தான். லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் எல்லாமே வெளியே தான். வள்ளியூரில் அந்த கோயிலில் கொஞ்சம் நேரம் இருந்தோம் பார்த்திங்களா, அந்த சர்ச்சில் வந்து ரொம்ப அமைதியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா லஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் வந்திருந்தோம். இந்த ஆசிஃப் பிரியாணிக்கு தான் வந்திருந்தோம். இங்கே வந்து பிரியாணி தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எல்லா வெரைட்டியான பிரியாணியுமே கிடைக்கும். நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். கூடவே பிரெட் அல்வாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரெட் அல்வா வந்து சிக்கன் பிரியாணிக்கு ஃப்ரீ கிடையாது, அது தனியாக தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபா அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்துருந்தேன். அங்கேயும் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் போயிருந்தோம். பரவாயில்ல, நிறைய பொருள் வந்து 20 ரூபாய்க்கு ஒர்த்தாகவே இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு தேவையான இந்த டப்பா டிப்பா எல்லாம் கிடச்சிது. அதுக்கப்புறமா கிளிப்ஸு எல்லாமே கிடச்சிது. இது பாருங்கள் 20 ரூபா தான் இந்த சோப்பு வைக்கிற ஸ்டாண்டு. எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் கடைக்குள்ளே தான் நிற்க முடியல, அவ்வளோ வேர்த்து ஊற்றுச்சு. அதுக்கப்புறமா வள்ளியூரில் தேரோட்டத்தையும் பார்த்துட்டு வந்திருந்தோம். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.